ஹாய் மம்மி, நீ பபிக்கு சொல்ல என்ன சமையல்? ஹாய் வாட் சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான வெனஸ்டே தான். ரொம்ப இது ஒரு சூப்பரான வெனஸ்டே தான். இன்னைக்கு பபி கிச்சனில் ரொம்ப சூப்பரான எம்மியான சாப்பாடு வாங்க என்னன்னு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான எம்மியான கருவாட்டு குழம்பு, நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு எங்கள் தூத்துக்குடி கருவாடு, வெளமீன் கருவாடு இந்த இருக்குது, நல்லா கரைஞ்சிட்டு. ஆக்சுவலாக கருவாட்டு குழம்புன்னா நிறைய வெள்ளைப்பூடும் போட்டிருப்பேன். இந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா சுட்ட அப்பளம், அப்புறம் கொஞ்சம் தயிர். கருவாட்டு குழம்புனா முட்டை இல்லாமல் எப்படி ஒன்று ஆம்லேட் போடணும், அப்படி இல்லாட்டி அவிச்ச முட்டை வைக்கணும். ஸோ அவிச்ச முட்டை வச்சு நிறைய வெள்ளைப்பூடெலாம் போட்டு தூத்துக்குடி வெளமீன் கருவாடு, எங்கள் தூத்துக்குடி கருவாடு அடிக்க எந்த கருவாடாலையும் முடியாது. ஸோ இது அப்புறம் கொஞ்சம் தயிர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி பபி கிச்சனில் சூப்பரான எம்மியான செமையான சாப்பாடு. சாப்பிடலாமா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு கருவாட்டு குழம்புனா இவங்களையாவது நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்கள் அஷ்ரஃபை வந்து ஃபார்ம் பண்ணவே முடியாது. என்ன அஷ்ரஃப் இருந்தால் வச்சு சாப்பிட்டுக்குருவான். எங்கள் பாப்பாவும் நல்லா சாப்பிடுவா. நேற்று சிக்கன் பிரியாணி வச்சேன், அதனால் எனக்கு சரியாகவே சாப்பிடலை. 2 வேளைக்கும் அதே வச்சுட்டேன்னா எனக்கு தான் இல்லை. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் அதிரசம். இது வந்து தூத்துக்குடியிலேருந்து ஹோம்மேட் அதிரசம் சூப்பராக இருக்கும். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இன்னைக்கு தான் எடுக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டாக முடிஞ்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு பபி கிச்சனில் சூப்பரான எம்மியான சாப்பிட்டு அதிரசம். சாப்பிடலாமா?